ஹாய் ஆல், ஹாப்பி மார்னிங். ஸோ நிறைய பேருக்கு வந்து நவராத்திரி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் நேற்று வந்து டே 6. ஸோ ஊரில் இருக்க சிவன் கோயிலில் சண்டி யாகம் வந்து அப்பாவுடைய பூஜை இருந்தது. அதுக்காக நேற்று போயிருந்தோம். உண்மையாகவே ஒரு பிளெஸ்டான டே தான் சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள், அபிஷேகம், யாகம், லலிதா சகஸ்ரநாமம் பூஜை அப்படின்ட்டு ஒரு ஃபுல் டே வந்து பூஜை இருந்தது. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா 12 o'clock 12:30 தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். பிஃபோர் இந்த பூஜை பற்றி எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி வந்து நான் கேட்டது, ஓகேவா? ஆக்சுவலாக இது நிறைய பேர் கேட்டிருந்தாலும் ஓகே, பட் இதை நான் உண்மையாகவே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஓகே, என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருக்காங்களாம். அந்த ராஜாவுடைய குணம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 100 பேருக்கு அவங்க ஊரில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடுவாராம். டெய்லி ரொம்ப வருஷமாக அவர் ராஜா ஆனப்படந்து பண்ணிகிட்ருக்காராம். அப்போது ஒரு நாள் வந்து சாப்பாடு சமைக்கிற இடத்துலேருந்து நம்ம சாப்பாடு போடுற இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற சர்வ் பண்ணுற பீப்புள் இருப்பாங்களே, அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது மேலே பார்த்திங்கன்னா கழுகு வந்து பாம்பு தூக்கிட்டு போகும் அதோட இறைக்காக. அப்போது எடுத்துகிட்டு போகும்போது தெரியாமல், பாம்புக்கே தெரியாமல் அதோட விஷம் நம்ம எடுத்துகிட்டு போன பாயசத்தில் விழுந்து அன்றைக்கி சாப்பிட்டவங்க எல்லாருமே இறந்துட்டாங்களாம். ஓகேவா? அப்போது வந்து ராஜா செம்மையாக மூட் ஆஃப் ஆகிட்டு ரொம்ப மனசில் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாராம். அதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருந்தாராம். இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் மூடி போட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போது சித்திரகுப்தர் வந்து யமதர்மராஜா கிட்ட கேட்டிருக்காரா, இந்த பாவ கணக்கு நான் யார் மேலே எழுதுது? பிகாஸ் நான் வந்து ராஜா மேலேயும் எழுத முடியாது. ஏன்னா ராஜா வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணமுமே இல்லை, அவர் சாகடிக்கணுன்ற எண்ணம் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி கழுகு மேலேயும் எழுத முடியாது, பாம்பு மேலேயும் எழுத முடியாது. ஏன்னா கழுகோட இது வந்துன்னா அதோட இறை பாம்பு எடுத்துகிட்டு போகணும், பாம்புடைய இதுனா அதோட விஷத்தை கக்கணும். ஓகே, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ யார் மேலேயும் எழுத முடியாது. அப்போ வந்து யமதர்மராஜா சொன்னாராம், கொஞ்சம் இது தனியாகவே அப்படின்னு சொன்னாராம். ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா அந்த ஊருக்கு வந்து ஒருத்தங்க வந்தாங்களாம். ஒரு 10 பேர் ஒரு பஸ்ஸில் இறங்கி வந்தாங்களாம். அங்கே ஒரு செடிக்கில், அது நம்ம எப்பவுமே ஆலமரத்துக்கீழே ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த 4 பேர்கிட்ட இங்கே வந்து ராஜா வந்து சாப்பாடு போடுவாங்களாமே, எங்கே போடுவாங்க, அந்த இடத்த வந்து சொல்லுங்கள் அப்படின்போது அவங்க அப்படியே சத்தமாக சிரிச்சாங்களாம். எதுக்கு சிரிக்கிறீங்க, இப்படி போங்க லெஃப்ட்லன்னு சொல்லிட்டு ஒரே சிரிச்சாங்களாம். எதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு சாகணும்னு எழுதியிருக்கு, அப்போ நான் என்ன பண்ணுறது, போய் அங்கே போய் சாகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். அப்போ அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சா. என்னன்ட்டா, அங்கே போய் சாப்பிட்டா நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஓகே, அப்போ யமதர்மராஜன் என்ன சொன்னார்னா சித்திரகுப்தர்கிட்ட, இந்த பாவ கணக்கு இந்த 4 பேர் மேலே எழுது அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் நீ ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே நீ வந்து கமெண்ட் பண்ணுற பாரு, அது அவ்வளோ பெரிய பாவம். இது வந்து லிட்ரலி நம்ம லைஃப்பில் இந்தளுடைய சொசைட்டியில் நிறைய நடக்குது. ஒருத்தர் பற்றி தெரியாமலேயே நம்ம வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கோம். அவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக இதை பண்ணுறாங்கன்னு யாருமே யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் சொல்கிறதுனா, ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பாவம் கணக்கு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேசுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா இட் வில் பி ஹேவிங் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஜஸ்ட் உட்காந்து ஒரு செடி கீழே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பாவ கணக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இது வந்து ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் கூட சொல்லலாம். பட் மேக் ஷுர் வாட் யூ ஸ்பீக், நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது ரொம்ப கவனமாக, ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் நம்ம பேசணும். ஓகே, இப்போ நம்ம ஊரில் பூஜைக்கு வந்திருக்கலாம். ஊரில் வந்து சூப்பராக பூஜை நடந்துச்சு. ஆசீர்வாதம்லாம் பண்ணதுக்கப்புறமா அப்பாவுக்கு வந்து ஒரு 11 பேருக்கு வந்து புடவை எல்லாமே கொடுக்கணும். 11 அம்மனாக நினச்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக அப்பாக்கா இருக்கட்டும் எனக்கா இருக்கட்டும் ஊரில் இருக்கவங்கள பார்த்தாவே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா பிறந்த வீடு, ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊர். பட் இதே தத்தா பொறுத்த வரைக்கும் ஊருக்கு வரதே பிடிக்காது. அவனுக்கு ஊருன்றாவே பிடிக்காது. அது ஏன்னு எனக்கும் புரிய மாட்டேது. நானுமே யாருமே கடவுள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே கம்பல் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி கூப்பிடணும், நம்மளுக்கு இஷ்டம் இருந்தால் அவங்க வரணும், இல்லையா ஓகே லெட் தெம் கோ, அப்படி அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டுறணும் அப்படின்னு நினைப்பேன். நானும் ஒரு வாட்டி 2 வாட்டி கூப்பிடுவேன். இல்லைன்னா அவன் லைஃப்பில் அவனுக்கு வேறு மாதிரி இன்டென்ஷன்ஸ், நல்ல இன்டென்ஷன்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பான். பட் நாங்கள் திருப்தியாக 11 பேருக்கு வந்து அழகாக சந்தனம் அழகாக ஆசையாக பூசிகிட்டு இருந்தேன். சந்தனம் பூசி பொட்டு வச்சு எல்லாருக்குமே புடவை, வெத்தலை பாக்கு, சீப்பு எல்லாமே, மெகந்தி கோனு, வளையல், கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு
திருப்தியாக எல்லாருக்குமே கொடுத்துருந்தோம். எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே. அவங்களுமே எங்கள் மேலே அவ்வளோ ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு லவ் வச்சுருக்காங்க. எனக்கு ஊருக்கு போகணுன்னாவே ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய ஒர்க் அதெல்லாம் நெக்ஸ்ட் இருக்கட்டுமே, ஊருக்கு போனாவே ஒரு பாசிட்டிவான வைப். ஏன்னா நம்மளை வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற பீப்புள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடத்துல இருக்காங்க. ஆனால் அங்கே போனீங்கன்னா நம்மளை ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு செல்ஃப்லெஸ்ஸான லவ்வான பீப்புள் இருப்பாங்க. அண்ட் இந்த எல்லா விஷயத்துக்குமே எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா மாதிரி ஒரு பிளெஸ்டான பேரண்ட்ஸ் இருக்கிறதால மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாமே எங்களால் பண்ண முடிஞ்சுச்சு. தேங்க்யூ அப்பா அம்மா.